ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா கைக்கட்டியில் இருக்கோம். இந்த தாட்டி வந்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்குள்ளே இல்லை, நாங்கள் இங்கேருந்து இரிசிகை, கிண்ணக்குறை அந்த மாதிரி இடத்துக்கு அப்பர் பவனி அதுக்கெலாம் போகிறோம். உங்களுக்கு இது வந்து எபிசோடு மாதிரி உங்களுக்கு போகிற இடம்லாம் அழகான இருக்கிற இடத்துல காமிச்சிட்டே போவோம். எங்கெங்கே வியூ பாயிண்ட் இருந்தாலுமே அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சூப்பராக வீடியோ எடுத்து காமிக்க போகிறோம். போகலாங்களா? இந்த ரூட்டில் வந்து நம்ம மஞ்சூர் போயிருக்கோம். மஞ்சூரில் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக போயிருக்கிறோம். அதே ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம அந்த சைடு உள்ள எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப மழையாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மிஸ்ட்டு அப்பப்போ வந்து தலை காமிச்சிட்டு போயிடுது. மழை அடித்ததுக்கு பார்த்தோம்னா இப்போ எல்லாமே செடிங்களாம் பச்சை பச்சைன்னு இருக்குது. நல்ல கலராக இருக்குது. ஆடி மாதம் வேறு, நல்லா காற்று மழையுமா இருக்குது. பார்க்கலாம் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சாம்ராஜ் ஃபேக்ட்ரி. ஏற்கனவே காமிச்சிருப்போம், இருந்தாலும் நிறைய பேர் ஃபேக்ட்ரியை காமினாங்க. அதனால தான் சாம்ராஜ் ஃபேக்ட்ரி இது. இங்கே பார்த்தீங்கன்னா டீ தூள்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். சாம்ராஜ் டீ தூள்னாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். டீயும் சூப்பராக இருக்கும் இங்கே. நாங்கள் மொத்தம் 6 பேர் போகிறோம். விஷ்ணு, சுதர்சன், அப்புறம் சுதாகர், இன்னொரு தம்பி, அப்புறம் என் கூட என் மாப்பிள்ளை. 6 பேர் போகிறோம் 3 பைக்கில். நாங்கள் காலையிலேயே போகிறோம். நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் மதியானத்துக்கு மேலே இருட்டிட்டு மழை வர மாதிரி ஆயிரும். மழையும் வந்துடும். இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் ஓகே. நம்ம பையன் ஒருத்தன் அந்த கோயிலை காமிங்கன்னா எவ்வளோ தூரம் போகுதுன்னா, அதான் அந்த கோயிலை காமிச்சிருப்போம். கோயிலுக்கே போயிட்டு வந்துருச்சு கேமரா. அந்த அளவுக்கு வியூ பண்ணி எடுத்துருக்குறோம். நம்ம இந்த இடத்துக்குலாம் தான் நம்ம போக போகிறோம். மஞ்சூர் அந்த சைடில். மஞ்சூர், தாய்சோலை, இரிசிகை, கிண்ணக்குறை, இரிசிகை எல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கேரளா பார்டரு. எப்போ இருந்தாலும் இங்கே கைக்கட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோமீட்டர் வரும். போன தாட்டி இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நல்ல மழை அடிச்சிருச்சு. வண்டியை ஓட்ட முடியாமல் நாங்கள் நின்னோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது.
சீதா பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த குகையை பார்த்தீங்கன்னு வைங்க, குகை வந்து அந்த சைடு வரும் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் என்னன்னு எங்களுக்கு தெரியல. டேம் ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே தண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளவு தண்ணி வரும். ஒரே தாட்டி பார்த்துருக்கேன் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறப்ப. இந்த இடத்துக்கிட்ட பசங்க நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கணும், வண்டியை நிப்பாட்டுன்ட்டானுங்க. இங்கே நிப்பாட்டி அவங்க பசங்களுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்குறாங்க காட்டில். இதெல்லாம் வெங்காயம் தான் போட்டு வெள்ளாமை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம் அந்த மாதிரிலாம் நிறையா வெள்ளாமை பண்ணுவாங்க. கீழ் வழியில் போனோம்னா குன்னூர் போகும், இந்த வழியில் போனோம்னா ஊட்டிக்கு போகும். இங்கே உள்ளவங்களுக்குலாம் ஊட்டிக்கு போகணுன்னா இந்த வழி தான், மேல் வழி தான் பக்கமாக இருக்கும். இதே குன்னூருக்கு போனோம்னா குன்னூருக்கு போயிட்டு அங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும்.
இது வந்து குந்தா பவர் ஹவுஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சூருக்குள்ளே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது ரூட்டு. அவ்வளோக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இதில் போகிறதா இருந்தாலுமே பகலில் மட்டும்தான் போகணும், நைட்லலாம் அலோடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ரொம்ப டேஞ்சரான ரோட்டுங்கிறனால கீழே விட மாட்டாங்க நைட்லலாம். காலையில் டைமிங் 8 மணியோ எவ்வளோ, 8 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே கீழே இருக்கிறவங்க மேலே வந்தாலும் மேலே வந்தவங்க கீழே போயிடலாம். அதுக்கு மேலெலாம் யாரையும் விட மாட்டாங்க. இதுதான் மஞ்சூருக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இந்த சைடு பக்கத்தில் சுற்றி உள்ள ஊருக்கு எல்லாத்துக்குமே இங்கே தான் வரணும், மஞ்சூருக்கு தான் வரணும். இன்னொரு பேர் பெட்ரோல் பங்க்கு இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. இது பக்கத்தில் பெட்ரோல் அடிக்கினாலுமே இங்கே தான் வந்தாகணும். காலையில் வேறு யாரும் சாப்பிடல, இங்கே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இதுக்கு மேலே இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். பெட்ரோலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கனால பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து போக போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும் இரிசிகைக்கு. இந்த இடத்துலேருந்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதுக்கு மேலே கேரட் போட்டுருக்குறாங்களா இருக்குதுங்க, இப்போ தான் போட்டு. இந்த ஊர் வழியாக தான் நம்ம போக போகிறோம். அங்கே ரோடு போகுது பாருங்கள், இந்த ரோடு அவ்வளோ தூரத்துக்கு அப்படி
எவ்வளோ பெருசு குடும்பம், எங்களை பார்த்த உடனே ஓடிடுச்சு பாருங்க. நல்ல பெரிய சைஸ் குடும்பம் எங்களை பார்த்த உடனே அப்படியே ஓடிடுச்சு மேலே ஏறிட்டு. புதுசாக இந்த மாதிரி ஆஃப் ரோடு, இந்த மாதிரி லாங்கில் போகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் இந்த ரோட்லாம். நிறைய பைக் ட்ராவலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டை விரும்பி இந்த ரோட்டில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா ரொம்ப ஊட்டிக்குள்ளே போகிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப லாங்லேயும் போகணும், பார்க்குறக்கு எல்லா இடம் புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரூட்டில் போயிட்டு வர ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும், பார்க்குறக்கு எல்லாமே அழகாகவும் இருக்கும். ரொம்ப லாங்காகவும் போகலாம், ஆஃப் ரோடிங்கு நிறைய இருக்குது இந்த ரூட்லலாம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூட்டில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். இந்த மலையெல்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும், நேரில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மலையெல்லாம் மிஸ்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு அதுதான் ஒரு பயமாகவே இருக்குது. மிஸ்ட்டு இருந்தால் எதையுமே நாங்களும் பார்க்க முடியாது, உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கவும் முடியாது, அதுதான் எங்களோட கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு மிஸ்ட்டு இல்லாமல் இருக்குது, ஆனால் அந்த சைட்லேருந்து மிஸ்ட்டு மூடிட்டு வர மாதிரியே. இந்த சென்ட்ரல் மலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், நேரில் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சைடெல்லாம் மிஸ்ட்டு இருக்கிறனால தான் சரியாக தெரியும். இங்கே காமிச்சிருக்கோம், இங்கே பாருங்கள், இதுதான் தாய் சோலைங்கிற இடம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எஸ்டேட்டு, சோலை, அதுக்கு நடுவில் மலை மேலே தான் இந்த இது இருக்குது. நல்லா மழை அடித்ததுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்குது, நல்லா காற்று. ரொம்ப டென்ஷனாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு.
உங்களுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே சோலைக்குள்ளே தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. எல்லாம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். உங்களுக்கு மரம்லாம் இடையில நிறைய விழுந்து கிடக்கும். இங்கே பாருங்கள் குரங்கு பாருங்கள், இதுதான் கருங்குரங்கு. ஆனால் இதை மனுஷங்க பார்த்தாவே நிற்கவே நிற்காது. எவ்வளோ ஸ்பீடாக போகணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடிடும். நாங்கள் தூரத்துலேருந்து எடுத்தனால தான் அதுக்கு தெரியல நாங்கள் எடுக்கிறது. இல்லைன்னா நேரம் உடனே ஓடி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒன்று பெரிய குரங்கு இருந்துச்சு, அது உடனே ஓடிடுச்சு. இங்கே பார்த்தோன்னே இந்த ரூட்டில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறோம். போகும் கருங்குரங்கு எங்களை பார்த்தோன்னே வண்டி சவுண்டை கேட்டோன்னே ஓடிருச்சு. நிறைய இருக்கும் இந்த சோலைக்குள்ள வந்து கருங்குரங்கு அதிகமாக இருக்கும் நார்மல் குரங்கு விட. இந்த சோலையில் எல்லா மிருகமும் இருக்கும். வழியில் எது வேணாலுமே நிற்கலாம், அந்த அளவுக்கு தான் இந்த சோலையில் இருக்கும். ஆள் நடமாட்டமே அவ்வளோக்கு இருக்காது, வண்டியும் அதிகமாகலாம் போகாது. சோலைக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, மிஸ்ட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, சோலைக்குள்ளே போனாவே மிஸ்ட் வந்துருச்சு. அங்கே எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல, இன்னும் போகணுங்க. ஃபுல்லாக இப்போயே பார்த்தாலே வெளி சைட்லாம் பார்த்தோம்னா நல்லா மிஸ்ட்டு இருக்குது. மிஸ்ட்டு வந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை, எதுவுமே காமிக்க முடியாது. போனதே பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வர மட்டும் நாங்கள் பக்கத்துக்கு வந்தோடனே ஃபுல்லாக மிஸ்ட்டு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரூட்லலாம் வரணும்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் கரெக்டாக இருக்கா, வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இந்த ரூட்டில் வரணும். இன்னொன்று நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இங்கெல்லாம் அவ்வளோ கிடைக்கிது, கீழே ஊருக்குள்ளே போனால் தான் கிடைக்கும். மெயினாக வாட்டர் பாட்டிலு இங்கே நீலகிரிக்குள்ளே எங்கேயுமே கிடைக்காது. கீழ்வழியில் போனீங்கன்னா அப்பர் பவானி போகலாம். ஆனால் அங்கே வந்து யாரையுமே விட மாட்டாங்க உள்ள, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான இடங்கிறதுனால யாரையுமே விட மாட்டாங்க. மேல் வழியில் போனோம்னா நம்ம இரிசிகைக்கு போகலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு வளைவுக்குமே ஆர்ன் அடிச்சுட்டே தான் போகணும். ஏன்னா கீழே வண்டி வர்றது சுத்தமாக தெரியாது. அது சிங்கிள் ரோடு, மேடாக இருக்கனால கீழே வரவங்க ஸ்பீடாக தான் கொஞ்சம் வருவாங்க. அதனால வந்து நம்ம ஆர்ன் அடிச்சுட்டே தான் போகணும். பார்த்தீங்களா, வண்டி எங்கே இருக்குது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய இடத்துல கருங்குரங்கு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நிப்பாட்டிட்டு இருக்கிறானுங்க. நல்ல சின்ன கருங்குரங்குல பெரிய பெரிய கருங்குரங்கு இருக்கு. ஆனா மனுஷங்களை பார்த்த உடனே ஓடிரும். அதுதான் இன்னும் நம்ம கீழே போகணும். ஆனால் நல்லா இருட்டாக இருக்குது. சோலைக்குள்ளே வரக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏதாச்சும் ரோட்டில் வந்துடுவோன்னு பயந்துக்கிட்டவும் வர வேண்டியதாக இருக்கும். பகல்லலாம் அவ்வளோக்கு ஒன்றும் இருக்காது.
பகல வரும்போது காட்டெருமை, குரங்கு, கரடி அந்த மாதிரிலாம் இந்த ரூட்டில் அதிகமாகவே இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. அந்த முன்னாடி சென்டரில் ஒரு மலை இருக்கும். அந்த மலை தான் சூப்பராக இருக்கும் இந்த ரூட்டில் போகிறப்ப. எல்லா சைட்லேருந்து மிஸ்ட் அப்படியே ரவுண்டு கட்டிட்டு வருது. இருசிகை இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த சைடு போகணும். மழை வேறு வர மாதிரி இருக்கு. இந்த பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, இல்லை தண்ணி ஸ்பீடாக வருமாமா. சோலைக்கு நடுவே எப்படி பைப் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ லாங்க்கு. இந்த பள்ளத்தில் போகிற கூட நம்மளுக்கு வழி இருக்குது, ஆனால் அங்கே போகிறது கஷ்டமில்ல. அது ஆஃப் ரோட் ரொம்ப குத்து இறக்கமாக உள்ளே போகுது. போயிட்டு ரிட்டர்ன் வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே ரொம்ப லாங்கில் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
வழியாக நம்ம இருசிகை வந்துட்டோம். இந்த ரோடு இந்த ஊரோட முடிஞ்சிச்சு. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எமரால்டு போகலான்ட்டு இருக்கிறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குந்தாவளியிலேருந்து மேல் சைடு ரோடு ஊட்டிக்கு போகிற ரோட்டில் தான் இருக்குது. அவலஞ்சி அந்த ஏரியாவுக்கு போகிறது தான் எமரால்டு, அவலாஞ்சி அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது. அங்கேயும் போய் பார்க்கலாம். டேமில் தண்ணி இருக்கா எப்படி என்னன்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடத்தையும் எடுத்து காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோலாம் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.